பிரைஸ் தி லார்ட். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? உலகத்தில் நாம் வாழ முக்கியமான ஒன்று என்னன்னு கேட்டிங்கன்னா உணவு. உணவில்லாமல் சாப்பிடாம மனிதன் எத்தனை நாளைக்கு தான் நம்ம வாழ முடியும்? அந்த காலத்தில் உணவுப் பொருட்கள் ரொம்ப கிடைக்கல தான். ஆனால் கிடைத்த பொருட்களை ரொம்ப பத்திரமா அதற்குரிய மதிப்பை கொடுத்து எல்லாரும் சாப்பிட்டாங்க, மீதி போடாமல். ஆனால் இந்த காலத்தில் வெரைட்டியாக விதவிதமாக நிறைய உணவுப் பொருட்கள் இருக்கிறதுனால அதனுடைய அருமை புரிந்து கொள்ளாமல் எத்தனையோ பேர் உணவுப் பொருட்களை வீணடிக்கிறாங்க. இன்னொரு பக்கம் பார்த்திங்கன்னா எத்தனையோ மக்கள் அந்த உணவு ஒருவேளை உணவுக்கு கூட கிடைக்காம கஷ்டப்படுகிறவர்கள் இன்றும் இருந்து கொண்டு தான் இருக்கிறாங்க. அது ஏதோ ஒரு சூழ்நிலை, வேலை நிமித்தம், வேலைகள் இல்லாமல் இருக்கிற காரணமாக இருக்கலாம், பொருளாதார நெருக்கடியாக இருக்கலாம், இல்லை தாங்க போய் சிக்கி இருக்கிற சூழ்நிலைகளாக இருக்கலாம். இன்றைக்கு ஒருவேளை நீங்கள் உங்களுக்கு உணவு பற்றாக்குறையால் உங்கள் குடும்பத்தை பார்க்க, உங்கள் வீட்டு சூழ்நிலைகளை மேனேஜ் பண்ண முடியாமல் கஷ்டப்படுறீங்களா? கர்த்தர் சொல்கிறார், சங்கீதம் 81:16, உச்சிதமான கோதுமையினால் அவர்களை போஷிப்பார், கண்மலையின் தேனினால் உன்னை திருப்தியாக்குவேன். ஆண்டவர் தருகிற ஆகாரம் மிகவும் பெரியதுங்க. உலகத்தில் எப்படிப்பட்ட விலையேற பெற்ற சுவை மிகுந்த ஆகாரங்கள் இருந்தாலும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தருகிற ஆகாரம் மிகவும் பெரியது. அதை நீங்கள் வீண் பண்ணாதீங்க. எல்லாத்துக்கும் மேலே உங்களுக்கு கிடைக்கிற ஆகாரத்தை எப்படி சாப்பிடணும், எப்படி மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணணும் அப்படிங்கிறத உங்கள் குழந்தைகளுக்கும் கற்றுக்கொடுங்க. அது மட்டுமல்லாது ஒவ்வொரு அரிசியும் ஒரு மனிதன் அல்ல, பல்வேறு மனிதர்களின் வியர்வை துளி என்பதை உங்கள் குழந்தைகளுக்கும் புரிய வைங்க. ஹாவ் எ பிளஸ்ட் டே. ஜீசஸ் பிளஸ் யூ.